பிதாவே, இந்த மாலை பொழுதிலும் உடைய வார்த்தையை தியானிக்க, உடைய சத்தியங்களின் ஆழங்களை நாங்கள் அறிந்து இந்த வெளிச்சத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக நடக்க எங்களை சமர்ப்பித்து இந்த மாலை வேலையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் நடுவில் உங்கள் சத்தம் துணிக்கட்டும், உங்கள் வார்த்தை வெளிப்படட்டும் ஜெபிக்கிறோம். இன்று காலையில் ஆராதனைகளிலும் ஒவ்வொரு ஆராதனைகளோடு நீங்கள் இடைப்பட்ட தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் அதே உங்கள் சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. பேசும், மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். வாசிங்க, என்னாகமம் 33:8 வாசி. ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்திரத்திற்கு போய் ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். யாத்திராகமம் 15:22-23 வாசி. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. நம்ம தியானிக்கிற இந்த பைபிள் ஸ்டடியுடைய தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். பயணமும் கானான் பிரயாணமும் பரமதேச. அதை பார்க்காம சொல்லுங்க, பிரயாணமும் பயணமும். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதிலிருந்து நமக்கு ஒரு ட்ராக் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, போட்டு கொடுக்குறாரு. அவங்ககிட்ட இருந்து ஒரு ட்ராக்கை நமக்கு போட்டு கொடுத்து அந்த ட்ராக்கில் தான் நம்ம என்ன செய்யணும். ஆமாம், அவங்க கானானுக்கு பிரயாணப்பட்ட ட்ராக்கில் அது அப்படியே ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள நியூ டெஸ்டமென்ட் சத்தியத்தின்படி நமக்கு அது பரமதேச பிரயாணத்துக்குரிய ட்ராக்கை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதில் நம்ம பிரயாணப்படுறோம். ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் வந்துச்சோ அந்த ஸ்டாப்பில் நிறையா சப்ஜெக்ட் இல்லை, நிறையா லெசன் ஆண்டவர் அங்கே கொடுத்தாரு. அந்த ஸ்டாப்லலாம் நம்ம நின்று அந்த லெசனை நம்ம படித்து ஸோ இந்த இடத்துல பச்சை விளக்கு போகணும், இந்த இடத்துல சோப்பு விளக்கு நிற்கணும், இந்த இடத்துல மஞ்சள் விளக்கு கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்க ட்ராவலில் இருந்துலாம் நம்ம என்ன செய்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஆள் ட்ராவல் பண்ணால் தான் அந்த பாதையில் நம்ம என்ன செய்ய முடியும், பயணிக்க முடியும். அப்படி நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஏற்கனவே போனாங்களே அவங்ககிட்ட என்ன செய்வோம், கேட்போம். எப்படி போனீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட விவரம் கேட்போம். இப்போ அவங்ககிட்ட கேட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ புரிஞ்சவங்க சரி கவனிங்க. இப்போ ராமசேஸை விட்டு புறப்பட்டு முதல் பாளையம் என்னாச்சு, சுக்கோத்து, அர்த்தம் கூடாரம். 2வது பாளையம் அதனுடைய அர்த்தம் 5 பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்களுக்குலாம் அடைக்கப்பட்டிருக்கு. 3வது பாளையம் மித்தோல், அதனுடைய அர்த்தம். 4வது பாளையம் மாரா, அதனுடைய அர்த்தம் கசப்பு. இப்போ இவங்க இந்த செங்கடல்ல இருந்து சுமார் 50 மைல் தூரம் கடந்து வந்தாங்க. சுமார் 50 மைல், அதாவது சுமார் ஒரே நாளில் 15 மைல் நடக்காங்க. 3 நாளில் சுமார் 50 மைல். 50 மைல்னா எத்தனை கிலோமீட்டருங்க? 50 மைல்னா எத்தனை கிலோமீட்டர்? 75 கிலோமீட்டர். செங்கடல்ல இருந்து 50 மைல் தூரத்தில் அவங்க வந்து சேர்ந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு, மாரா. 50 மைல் தூரத்தில். இப்போ அவங்க அங்கிருந்து 3 நாளாக நடக்கிறாங்க. 3 நாளாக புள்ள குட்டியிலிருந்து கை குழந்தைகளிலிருந்து சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வயசானவங்க, முதிர்ந்தவங்க, தடுமாறுறவங்க, கர்ப்பிணி பெண்கள், பலகீனமானவங்க, அப்படி பல விதத்தில். ஸோ பலகீனமானவங்க இல்லை, நம்ம அதை எடுக்க வேண்டாம். ஸோ இப்படி பலவிதமான வயசு நிறைஞ்சவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா பிரயாணப்படுறாங்க. வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிகிறாங்க. நாக்கு உள்ள போது, தொண்டையும் கட்டுது, தாகம், தண்ணி தேடுறாங்க. 3 நாளாக கிடைக்கல. 3 நாளாக தண்ணி கிடைக்காம அலைஞ்சிட்டு 3வது நாளில் தூரத்தில் பார்த்தா ஒரு நீரூற்றை பார்த்த உடனே எப்படி இருக்கும், குடிச்சுக்கோங்க. 3 நாளாக தாகம் எடுத்து அப்புறம் திடீர்னு தண்ணியை பார்த்த உடனே எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. நீரூற்றை பார்த்து அப்பாடா தண்ணி கிடச்சிடா.
அப்புறம் தண்ணி கிடச்சா ஒரு இடத்த தேடி ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு களைப்படைஞ்சு கடைசியில் அந்த இடத்த போய் ரீச் ஆன உடனே ஒரு பெருமூச்சு வருமாங்க. அப்பாடா. அப்போ நீரூற்று வந்த உடனே அவன் பெருமூச்சு விட்டு பக்கத்தில் போனா ஏற்கனவே தாகங்கிற கஷ்டத்தில் இருக்கிறான், ஏற்கனவே தாகங்கிற அந்த ஒரு வறட்சியில் இருக்கிறான், ஒரு தேவையில் இருக்கிறான். ஆனா போய் பார்த்தா அந்த நீரூற்று தண்ணி கசக்கு, குடிக்க முடியல. அப்ப ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு இன்னும் ஒரு கசப்பு வந்து விடியுது. ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு கஷ்டத்தை போக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு பார்த்தா வந்தது கசப்பு, வந்தது. ஆனா நான் சொல்றேன், இதுவும் தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் விசுவாசிகள் நம்ம வாழ்க்கையிலும் கூட பாருங்களேன், ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருப்போம், தாகத்தோடு இருக்கிற நமக்கு அவங்களுக்கு கசப்பு வந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிற நமக்கு அது சரியாகுன்னு பார்த்தா, ஆனா அது முடிகிறதுக்கு முன்னால இன்னும் ஒன்று வந்து விடியும். ஏற்கனவே பண கஷ்டத்தில் இருப்பான், சில இடங்கள்ல சோதனைக்கு நடக்கும். பண கஷ்டத்தில் இருப்போம், ஏற்கனவே பண கஷ்டம், இதுல இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா இதுவே பெரிய போராட்டமா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில் பார்த்தீங்கன்னா வீணான செலவுகளும் வந்து விடியும். பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே துட்டு பிரச்சனை, பண கஷ்டம், அதுல என்ன செலவு வருது? வீணான செலவும் வரும். இதுவும் தேவ சித்தம். சில நேரங்கள்ல ஏற்கனவே மனசு புண்பட்டு இருக்கிறோம், ஏற்கனவே மனசு காயப்பட்டிருக்கோம், இது சரியாகன்னு வந்தா இன்னும் நம்மளை குற்றப்படுத்தி அந்த புண் மேல பெரிய புண் ஆகிற மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? வந்து விடியும். இதுவும் தேவ சித்தம். அவங்களுக்கு அதாங்க நடந்துச்சு. ஏற்கனவே கஷ்டத்தில் நடக்கிறாங்க, சரியாகின்னு பார்த்து இந்த நீரூற்று கட்டை வந்து பார்த்தா அங்கே ஒரு கசப்பு. அப்போ அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இதுக்கு இது வராமே இருந்திருக்கலாம், இதுக்கு இந்த நீரூற்று கிடைக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா கிடைச்சும் நமக்கு அது என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. இதுக்கு இது வராமே இருந்திருக்கலாம். சில நேரங்களில் இதுக்கு நான் போகாமே இருந்திருக்கலாம், இதுக்கு எனக்கு கிடைக்காமே இருந்திருக்கலாம், இது நடக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா கஷ்டத்தில் வெளியே வரும், இன்னும் ஒரு கஷ்டம் வந்து விழுது. ஒன்று சொல்றேன், சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் நடத்துகிற பாதையில் கஷ்டம் மாறும்னு பார்த்தா கஷ்டத்தின் மேல இன்னும் ஒரு கசப்பு வந்து விழுந்தாலும் கர்த்தர் எனக்கு அங்கே ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு. அப்போ இது தேவ சித்தம் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நான் அதில் கடந்து போவேன்னா கொஞ்ச நேரத்தில் அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ தேவ சித்தத்தின்படி நமக்கு வருகிற சில கசப்புகளை நம்ம வாங்கித்தான் ஆகணும், நம்ம விழுங்கித்தான் ஆகணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? கசப்புகளை வந்து திங்க முடியாது, சுவைச்சு சாப்பிட முடியாது. ஆனால் விழுங்கியாவது விழுங்கிடலாம். கசப்பான மருந்துகளை அப்படி ருசிகரமா அப்படி நம்ம சாப்பிட முடியுமா? கசப்பு மருந்து என்ன செய்வோம்? விழுங்குவோம். தண்ணியை உள்ள போட்டு அந்த ஒத்த மாத்திரையை போறதுக்குள்ளே என்ன பாடு போடுறோம் சில ஆளுக்கு. அவ்வளோ பாடுபட்டு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அனுமதிக்கிற கசப்புகள், சில காரியங்களை உங்களுக்கு தெரியும், கர்த்தர் அனுமதிச்சு வர்ற கசப்புகள் என்ன. இங்கே இருக்கிற உங்களில் யாரோ சிலர்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில் உட்காந்துருக்குறீங்க, ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நாள் ஜெபிச்சுட்ட போராடிட்டு இன்னும் இந்த கசப்பான அனுபவம் உனக்கு மாறலை, ஆனால் என் விஷயத்தில் நீ உண்மையாக இருக்கிற அப்படின்னா இது எதன் அடையாளம்னா இந்த கசப்பை நான் தான் உனக்கு அனுமதிச்சிருக்கிறேன். இதை வந்து உன்னால் சுவைச்சு சாப்பிட முடியாது, ஆனால் உன்னால் இதை விழுங்க முடியும். இந்த கசப்பை நீ விழுங்கிக்கோ, இந்த கசப்பை உன்னை பாதிக்காது. இந்த கசப்பு உங்களை என்ன செய்யாது? பாதிக்காது. ஏன்னா குணமாக்குற மருந்துகளும் எப்படி தான் இருக்குது? கசப்பாத்தான் இருக்குது. குணமாக்குற மருந்து எல்லாமே கசப்பு தான், தெரியுமா உங்களுக்கு? நம்ம டிசீஸை, ரொம்ப டீப்பாக இருக்கிற டிசீஸை குணமாக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே கசப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி தேவன் வந்து இந்த கசப்பை ஏன் எனக்கு கொடுக்குறாருன்னா, வேற ஏதோ உள்ள இருக்கிற டிசீஸை எனக்கு ஹீல் பண்ணுறதுக்காக இந்த கசப்பை விழுங்க சொல்றாரு. ஏதோ உனக்கு டீச் பண்ண, எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக கர்த்தர் இந்த கசப்பை அனுமதிக்கிறாரு. இவங்களுக்கு இந்த மாறா வரும்னு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த மாறாவை யார் தான் அலோவ் பண்ணது? தேவன் தான். ஏன்னா கர்த்தர் நடத்துகிற பாதை தான், அவர் தான் சுற்றி போக பண்ணினாரு. அவர் நடத்துகிற பாதையில் அவருக்கு தெரியாம எதுவும் வராது. தேவன் உங்களை நடத்துறாருங்க நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு இங்க இருக்கிறவங்கள? அப்போ அவர் நடத்துகிற பாதையில் இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குமானால் அவருக்கு தெரியாம அதை வரலங்கிறது நீங்க நம்பணும்.
அவரே அனுமதிச்சு வருகிற கசப்புகளை நான் வாந்தி பண்ணக்கூடாது, அந்த கசப்புகளை நான் திப்பிடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், தேவன் அனுமதிக்கிற கசப்புகளை திப்பிடாதீங்க. அது உங்களுக்கு நன்மையானது, தேவையானது, அவசியமானது. சரிங்க ஆண்டவர், நீங்க தானே கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீங்க விழுங்கிக்கோங்க. பிதா இயேசுவுக்கு அனுமதித்த கசப்புகளை சிலுவையிலே அவர் வெளியே துப்பல, அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கசப்புகளை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த கசப்பு பிதா அவருக்கு நியமித்தது. அவர் அந்த கசப்பை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுடைய என்னுடைய கசப்பை அந்த சிலுவை மரத்தில் அவர் குணமாக்கி இருக்கிறாரு. அப்போ உங்க வாழ்க்கையின் பாதையில தேவன் அனுமதிச்சு வருகிற கசப்புகளை நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த இருதயம் உங்களுக்கு வேணும். இந்த மாலை பைபிள் ஸ்டடியில் இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆழமாக வைக்க விரும்புகிறார். இதை நான் சொல்ல வரல, இது எனக்கு பாயிண்ட்லேயே கிடையாது. ஆனால் தேவன் உங்களோடு பேசுகிறாரு. தயவு செய்து கர்த்தர் அனுமதிச்சு வர்ற கசப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் முறுமுறுக்காதீங்க, மற்றவங்க மேலே கோவப்படாதீங்க, குடும்பத்தார் மேலே கோவப்படாதீங்க, பிள்ளைங்க மேலே, வீட்டுக்கார மேலே, மனைவி மேலே கோவப்படாதீங்க, எரிஞ்சு விடாதீங்க, ஊழியக்கார மேலே, சபையார் மேலே, அவங்க மேலே, இவங்க மேலே, யார் மேலேயும் முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் அனுமதிச்சு வருகிறதை யாரால தடுக்க முடியும்? அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதும் அவர்தான். ஒரு காரியத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போறாருன்னா, தேவன் கொண்டு போகிற காரியத்துக்குள்ள இருந்து நம்மளை விடுவிச்சு கொண்டு வர்றதுக்கு எந்த ஊழியக்காரனாலும் முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எங்க கர்த்தர் ஒரு காரியத்துக்குள்ள உங்களை அடைச்சு போடுறாருன்னா அதுல வெளியே கொண்டு வர நீ முயற்சி பண்ணாத, அதை நீ தப்பிக்கணும், எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணாத. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்ட்ட போய் நீ ஜெபம் பண்ணாலும் கொண்டு வரக்கூடிய அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. ஆண்டவர்ல உனக்கு அனுமதிச்சு ஆண்டவர் காரியத்தை அவங்க சரி பண்ண முடியுமா? எப்படி முடியும்? இன்னைக்கு இந்த சத்தியம் தெரியாதனால உங்களுடைய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லாம இங்க வந்து இந்த பாசிட்ட டெய்லி ஜோம் பண்ணி பார்க்கணும். சரி, இவர்கிட்ட என்ன இல்லை, பவர் இல்லை. அப்ப பவர் உள்ள இன்னொரு ஆளை பத்தி தேடி போனோம். அது அவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கு மாறிடுமா, இவர்கிட்ட ஜோம் பண்ணி மாறிடுமா? தேவன் அனுமதிச்சதை எவராலையும் மாற்ற முடியாதுங்க. அதை நீ கடந்துதான் போயாகணும். அதை நீ கடந்துதான் போயாகணும். அதுல வெளியே வரணும்னு எதிர்பார்க்காத. ஓகே, ஏற்றுக்கொள்றேன் அப்படின்ட்டு அதில் மனப்பூர்வமாக நீங்கள் போங்க, கடந்து போங்க. ஏதோ ஒன்று எனக்கு டீச் பண்ண விரும்புகிறார். நான் உபத்திரவப்பட்டது அதனால் கற்றுக்கொண்டேன். ஸோ நான் மாராவுக்கு போனது நல்லது. அதனால் உண்மையிலேயே அங்கே அவங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தாரு. வாசிதாயி 15:26 வாசி. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு, ஆமென் சொல்லுங்க எல்லாரும், கை உயர்த்தி. செங்கடல்ல அங்க நியாயமோ அங்க நியமமும் கொடுக்கல. இதுவரைக்கும் சுக்கோத்துல கொடுக்கல, ஏத்தாம்ல கொடுக்கல, மிக்தோல்ல கொடுக்கல. ஆனா எங்கதான் கொடுத்தாரு? சத்தமா எங்கதான் கொடுத்தாரு? அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது அதனால் உமது. அப்ப எங்க கற்றுக்கொள்றோம் அப்படின்னா உபத்திரவத்துல, மாறாவில். அப்போ எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நீங்க என்ன அனுப்புகிற, என் வாழ்க்கையில அனுமதிக்கிற இந்த மாறாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு டீச் பண்ணுங்கிற ஒரு பர்பஸோட நீங்க எனக்கு அலோவ் பண்றீங்களே, இந்த மாறாவின் அனுபவத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க கற்றுக் கொடுத்த பிரமாணத்தை இங்க வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த கசப்புல எனக்கு கற்றுக் கொடுக்கிற உபத்திரம், இந்த எனக்கு பாடங்களை அங்க போற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. ஸோ இந்த சத்தியம் புரிஞ்சவங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? புரிஞ்சிச்சா? என்ன அப்ப இனிமே என்ன செய்யக்கூடாது? அழுது புலம்பி ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஐயோ 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 ஐயோ, புலம்புறதை நிறுத்துங்க. புலம்புறதுக்குன்னே ஆண்டவன் நம்ம சகல சிலரை வச்சிருக்கிறாரு. அதை முதல்ல மாத்துங்க. இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆகி விடுங்க. கர்த்தர் அனுப்புன்றாரா? என் புத்தியினத்தினால வந்தா நான் சரி பண்ணணும். டெவில் என்னை கொண்டு வரான்னா அதை எதிர்த்து நின்று ஜெபிச்சு ஜெயிக்கணும்.
மற்றபடி ஆண்டவர் அலோவ் பண்றாரு அப்படின்னா நான் அந்த விஷயத்துல அமைதியா, அங்கே என்னுடைய ரெஸ்பான்ஸ் எதுவா இருக்கணும், சைலண்ட் மட்டும்தான் என்னுடைய ரெஸ்பான்ஸா இருக்கணும். அமைதி மட்டும்தான் என்னுடைய பிரதிபலிப்பா இருக்கணும். நீங்க ஆண்டவர் அனுமதிக்கிறாருன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரியத்துக்காக எந்த ஊழியக்காரன்ட்டு போய் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணுங்கிற அந்த பழக்கத்தை விட்டுறணும். பொதுவாக ஜெபம் பண்ணணும், இந்த காரியத்துக்காக இது கர்த்தர் அனுமதிக்கிறார், அந்த காரியம் அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது என் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதில் ஃபுல்ஃபில் ஆண்டவர் எதுக்காக எனக்கு கொடுத்தாரோ அது நிறைவடைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும். லூயா. ஆண்டவர் இப்போ இந்த இடத்துல மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இது கீழவா, அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. கவனிங்க, இந்த மாறாவுல அவர்களுக்கு ஒரு நியமம் ஒரு நியாயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா இஸ்ரவேலர்களுக்கு கட்டளைகளை எங்க கொடுத்தார் ஆண்டவர்? எங்க கொடுத்தாரு? சீனாய் மலையில தான் கட்டளைகளை தேவன் அங்க முதல் முறை கொடுக்கிறாரு. 10 கட்டளைகள் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு அங்க கொடுக்கிறாரு. ஆனா எகிப்துல இத்தனை வருஷம் இருந்தாங்க, அங்க எந்த கட்டளைகளையும் ஆண்டவர் என்ன செய்யல, கொடுக்கல. எகிப்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த நியமத்தையும் கொடுக்கல. முதல் முறை சீனாய் மலை இங்கதான் இருக்கும், அங்கதான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது ஒரு நியமம் ஒரு நியாயம். இப்ப அந்த அது எது ஒண்ணுங்கிறதுக்கு போனோம்னா நேரம் ஆயிரும், அது இருக்கட்டும், ஒரு முறை பார்க்கலாம். ஆனா அங்க ஒரு நியமம் ஒரு நியாயத்தை ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு என்ன புரியணும்னா, ஸோ இங்க இருந்து இப்பதான் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க இல்ல, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வெளியே வர்றாங்க. இங்க என்ன எடுக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்போ என்ன செஞ்ச, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, கட்டளைகளை தேவன் கொடுக்கிறாரு. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாச்சுனாலே ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிடறாருன்னா, வாக்கு தத்தத்தை அல்ல, எதை கொடுக்கிறாரு, கட்டளைகளை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு விசுவாசிக்கு தேவை பிரமாணங்கள், கட்டளைகள், தேவை உபதேசங்கள். இதுக்கு பேர் தான் டாக்ட்ரின், உபதேசம். அப்போ நம்ம எல்லாருக்கும் எது தேவைன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு, கட்டளைகள் நமக்கு தேவை, உபதேசங்கள் தேவை. கட்டளைகள் இல்லாத, உபதேசங்கள் இல்லாம, இந்த நியமம் இல்லாம நம்மளால உறுதியான விசுவாசியா வாழவோ வளரவோ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்குத்தத்த ஆராதனை பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் பிடிச்சிருக்கு. ஆனா கட்டளைகள் என்ன செய்யல, பிடிக்கல. கட்டளைகள் இந்த நியமங்கள் பிடிக்கல. ஆனா இதுதான் உன்னை வேர் பிடிக்க வைக்கும். ஹல்லேலூயா. இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அப்போ நமக்கு இந்த கட்டளைகள் ஆண்டவர் போதிக்கிறதுக்காக அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த கட்டளைகள் இருந்தா தாங்க நம்மளால ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் செய்ய முடியும். இந்த கட்டளைகள் தான் நம்மளை பாதுகாக்கும். இந்த கட்டளைகள் தான் நம்மளை தேவனோடு இணைக்கும். இந்த கட்டளைகள் தான் நம்ம ஜீவ பாதையில நடத்தும். இந்த கட்டளைகள் தான் நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க போய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நமக்கு என்ன தேவை, கட்டளைகள் தேவை. கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வாசிக்கணும், நேசிக்கணும், வாசிக்கணும், சுவாசிக்கணும், புசிக்கணும், ஜீவிக்கணும். கட்டளைகள் தேவை, அதுதான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். மற்றபடி நம்மளை உற்சாகப்படுத்துறது, சும்மா நம்மளை வாக்குத்தது, இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. ஆனால் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது கட்டளைகள் தான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஆட்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாருக்குமே முள் இல்லாத மீன் சாப்பிட்டதுனால, எலும்பு இல்லாத கறி சாப்பிட்டதுனால, கட்டளைகள் இல்லாத வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எப்படி? முள் இல்லாத மீன், எலும்பு இல்லாத, போய் கேட்கும் பொழுது முள் இல்லாத மீன் கொடியா, ஓன்ட்ட தான் பிச்சு எடுக்கணும். முள் இல்லாத மீன் எங்க இருக்கும்? அப்புறம் எலும்பு இல்லாத என்ன கறி? தனிக்கறி. தனிக்கறியா, எலும்பு இல்லாத கறியா? அந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது.
தனிக்கறிங்கெல்லாம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு அப்போல்லாம் கிடையாது. அப்போ தூக்குவாரில் வாங்குவாங்க தெரியுமா, தூக்குச்சட்டியில் அப்படி பித்தளை தூக்குச்சட்டியில் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து கறினாலே சேர்த்து தான் வரும். இப்போ நம்ம ஆட்களுக்கு அப்படியே எடுத்து அப்படி அப்படி விழுங்குற மாதிரி மாத்துற மாதிரி இருக்கணும். அதனால இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினதுனால ஆண்டவர் காரியத்திலே ஆவிக்குரிய விஷயத்துல ஆலயத்திலே நமக்கு எதான் பிடிச்சிருக்கு? முள்ளில்லாத மீன், எலும்பில்லாத கறி, கட்டளை இல்லாத வாக்குத்தத்தம். எந்த பைபிள் இருக்கு? எந்த பைபிள்லையும் கிடையாது. அப்படி கட்டளை இல்லாத வாக்குத்தத்தம் சொல்றான்னா உன் தலையில மிளகா அரைக்கிறான்னு அர்த்தம், உன்னை ஏமாத்துறான்னு அர்த்தம். அவனுக்கு நீ முக்கியம் இல்லை, உன் பாக்கெட்ல இருக்கிறது அவனுக்கு முக்கியம்னு அர்த்தம். ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பைபிள் செல்ல அப்படித்தான் இருக்கும், காரசாரமாக இருக்கும். கேட்டுதான் ஆகணும். வந்துட்டீங்களா, கேட்டுதான் ஆகணும். இங்க வந்தாச்சுன்னா கேட்டுட்டு தான் போகணும், வழியே கிடையாது. அதுதான் கேட்ட பூட்டி ஆட்களை முன்னாடியும் உள்ளேயும் வெளியும் உட்கார வச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இனிமே கடலை போய் எலும்புல்லா முள்ளில்லாத மீன் கேட்கும் போல நரிச்சுன்னு குத்தணும். இது தனிக்கறி கேட்கும் போது நரிச்சுன்னு குத்தணும். இது ஏய், முள்ளில்லாத மீன் கிடையாது, எலும்பில்லாத கறியும் கிடையாது, அதே மாதிரி கட்டளை இல்லாத வாக்குத்தத்தமும் கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இது என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, சோ என்னுடைய பாதுகாப்பு. அப்பதான் நான் போய் ரீச் ஆக முடியும். இப்போ 26 வாசி, வேகமா 26 வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. மறுபடியும் எல்லாரும் அதை சேர்ந்து சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இன்னும் ஒருக்கா சொல்லுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இப்ப பார்க்காம இங்க பார்த்து சொல்லுங்க. இங்கதான் இந்த வேர்ட் ஆண்டவர் யூஸ் பண்ற. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணும்? கேளுன்னு சொல்லல, எப்படி கேட்கணும்? கவனமா கேட்கறதுனா என்ன? இந்த பாருங்க, அங்கிட்டு திரும்பிட்டே இருக்கா பாருங்க. இது திரும்பினாலும் கேட்கறா, அவ காரியத்துல கரெக்டா இருப்பா, திரும்பினாலும் கேட்பா. இது கேட்கறது. கவனமா கேட்கறது என்ன? கவனமா கேட்க யாராச்சும் செஞ்சு காட்ட முடியுமா? கவனமா கேட்கறது என்னது? கவனமா கேட்கறது என்னது? என்னங்க, முன்னாடி முன்னோக்கியா, உற்று நோக்கியா? உற்று நோக்கி நல்லா இருக்கு, நல்ல வார்த்தையா இருக்கு. உற்று நோக்கி கவனமா கேட்கு. சரி, அருமையான பாயிண்ட். நான் சேர்த்துக்கிறேன் இந்த 2 பாயிண்டையும். ரூபி சொன்னையும் சேர்த்துக்கிறேன், ரெஜினா பாட்டி சொன்னையும் சேர்த்துக்கிறேன். சரியா? இதெல்லாம் சரியானதுதான். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ரொம்ப ஒரு பிரஷர் கொடுக்கிறாரு, ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். ரொம்ப அதை ஆண்டவர் அங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. கவனமா கேளு, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேளு. ஆண்டவருக்கு எது பிடிக்கும்னா, அவர் பேசும்போது கவனிங்க, அந்த கவனமாய் கேட்கறது அப்படிங்கிறதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, அர்த்தத்தை சொல்ல. இப்போ ஆக்ஷன்ங்கிறத விட, ஆக்ஷன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க, அது வேற, அது நான் பின்னால வாரேன், ஆக்ஷன் பின்னால வாரேன். இப்போ முதல்ல அந்த அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். கவனமாய் கேட்கறது, கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கறதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குன்னா, அப்படியே முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பார்வையோடு அதை என்ன செய்யறது? கவனிக்கிறது. அரையும் குறையும் அல்ல, முழு கவனமும் அங்கதான் இருக்கும். இந்த நேரத்தில் இடியே விழுந்தாலும் என் சிந்தனை வேற எங்கேயும் என்ன செய்யாது, போகாது. முழு கவனம் அங்கதான் இருக்கும். இது ஒரு அர்த்தம் உள்ள இருக்கு, கவனமாய் கேட்கறதுல. இப்ப இதை கவனமா கேளுங்க நீங்க. 2வது, அவர் சொல்றதுல எனக்கு என்ன சொல்றாரு? அவர் ஆண்டவர் பேசும் பொழுது எனக்கு, சபைக்கு சொல்றாரு. ஓகே, எனக்கு என்ன சொல்றாரு, அதுல நான் கேட்ச் பண்ற கூடிய அளவுக்கு கவனமா. இந்த கிரிக்கெட்ல இருக்கிறவங்க பாருங்க, அந்த கேட்ச் பண்றதுல அப்படியே அவன் எதை பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? இந்த அந்த அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அவன் அடிச்சு விட்ட உடனே பால் மேல போகும். மேல போயிட்டு வரும்போது இங்க எவன் இருக்கிறான், மேடு பள்ள எதையுமே பார்க்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? அவன் கண்ணெல்லாம் எப்படிதான் பார்ப்பான்? விழுந்தாலும் விழுந்துகிட்டே பிடிப்பான். விழுந்தாலும் பரவாயில்ல, விழுந்துகிட்டே என்ன செய்வான்? பிடிக்கிற வரைக்கும் கை கண்ணுங்க எல்லாம் முழு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அது மேலதான் இருக்கும். இதே மாதிரி
ஆண்டவர் பேசும்பொழுது எனக்கு என்ன சொல்றாரு, என் காரியமா கர்த்தர் எதை பேசுறாரு, என் குடும்ப விஷயமா, என் வாழ்க்கை விஷயமா, என் பிள்ளைக விஷயமா, என் எதிர்கால விஷயமா எதை பேசுறாரு, எனக்கு என்ன வருது, இப்படியே இருக்கிறது. புரியுதா? மூணாவது, அப்படி அவர் பேசும்போது உடனே அதுக்கு நான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மனப்பான்மையிலே கேட்கிறது. இந்த 3 அர்த்தமும் அடங்கியதுதான் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு. இந்த கவனமாய் கேட்டுங்கிறதுக்குள்ள இந்த 3 அர்த்தம் இருக்கு. நீங்க சொல்லுங்க 3 வரிசையா. 1, பாஸ் நீங்க சொல்றதை நிறுத்திக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல பைபிள் ஸ்டடி நீங்க சொல்லித்தாங்க. சொல்லுங்க. 1, 2, எனக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? முழு மனதோடு. 2வது எனக்கு. 3வது இந்த எண்ணத்தோடு நம்ம கவனமா கேட்கறதுக்கு பேரு தான் கவனமா நம்ம கவனிக்கிறோங்கிற அர்த்தம். ஆமென் சொல்றீங்களா? இந்த ஆண்டவர் இந்த விஷயத்தை தான் புதிய ஏற்பாட்டில் கண்டம் பண்றாரு. புதிய ஏற்பாட்டில் இவனுங்க இதுல தான் தவறு பண்ணாங்க. யாரு? கவனிங்க. நம்ம ஏன் இந்த பிரயாணத்தை கவனிங்க, நம்ம ஏன் இவங்க பிரயாணத்தை படிக்கிறோம்னா, அங்க நடந்த மிஸ்டேக் நமக்கு என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாதுன்னா இப்ப இதை படிக்கிறோம். ஓகேயா? அப்போ இவங்களை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை கொண்டு வரும்போது இந்த இடத்தை குறித்து ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு கொண்டு வரும் பொழுது அங்க அவங்களை குறித்து கண்டிப்பாரு. அவனுக்கு அதுல மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. தேவனுடைய சத்தத்தை அவங்க கவனமா கேட்கல. கேளுன்னு சொன்னாரு, ஆனா அவங்க கேட்கல. அவங்க ஏன் அநேகர் உள்ள போகலன்னு தெரியுமா? கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. நிமிர்ந்து கவனிங்க. கர்த்தர் இங்க கொண்டு போகணும் தான் அழைச்சாரு. ஆனா 2 பேரை தவிர எல்லாரும் இங்கே செத்தாங்க, உள்ள போகல. ஏன் போகல தெரியுமா உங்களுக்கு? ஏன் போகலன்னு புதிய ஏற்பாட்டுல நிருபக்காரன் எபிரேயத்தில் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? போகாதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த காரணம் தான். இப்ப நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு. இதுதாங்க அவங்கள உள்ள கொண்டு போகல. எங்க இருக்குன்னு கேக்கீங்களா? வாசிங்கப்பா. யாத்ரா எபிரேயர் 3 எடுங்க. எபிரேயர் 3 எடுங்க. 3 எபிரேயர் 3 அதிகாரம் 7 வாசி. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வந்துருச்சா? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அடுத்த வசனம். வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அப்போ 7ல சத்தத்தை கேட்பீர்களாகில் சொல்லிட்டு 8ல என்ன சொல்றாருன்னா, அவனுங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. அப்போ 2 கனெக்ட் பண்ணா நமக்கு என்ன விடை கிடைக்குன்னா, அந்த சத்தத்தை அவங்க வனாந்தரத்துல என்ன செய்யல, கேட்கல. அதுக்குத்தான் கேட்பீர்களாகிங்கிறத நமக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை எடுத்து அவனுங்க கேட்காம கடினப்படுத்தினாங்க. நீ கேளு. கீழே வாசி, இன்னும் கீழே வாசி, இன்னும் தெளிவா 11, 15, 11 வாசி. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். அடுத்த 15 வாசி. 15 வாசி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். கவனிங்க, மறுபடியும் சொல்றாரு தேவனுங்க ரொம்ப இந்த விஷயத்துல சீரியஸா பேசுறாரு. கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க, அப்புறம் எழுதுங்க. ஆண்டவருங்க சீரியஸா பேசுறாரு. டேய் இங்க பாரு, அவனுங்க கடினப்படுத்தினாங்க, கேட்கல. அதனால அவங்க இளைப்பாறுதல் என்ன செய்யல, பிரவேசிக்கல. சொல்றாரா? கரெக்டா கனெக்ட் பண்ணி பேசுறாரா? அவனுங்க கடினப்படுத்தினதுனால, சத்தத்தை கேட்காதனால இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கல. அப்போ நீ அப்படி செய்யாத, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அப்போ அவங்க டிராவல்ல தேவன் எனக்கு சொல்ற டீச்சிங் என்னன்னா, என் சத்தத்தை அவங்க கேட்காததுனால மிஸ் பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. அந்த வாக்குத்தத்தத்தை இழந்துட்டாங்க. ஏங்க, இதை இழந்தா பரவாயில்ல, இதை இழந்துடக்கூடாது. நம்ம போகிறது இங்க இல்ல, இங்க போய்கிட்டு இருக்கோம். அப்ப அவங்க கேட்காததுனால அவங்க இழந்துட்டாங்க. நீங்க நானும் சத்தத்தை கவனமாய் கேட்டோம்னா அந்த இளைப்பாறுதல்ல நம்ம பிரவேசிப்போம், அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிப்போம். புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி. ஹல்லேலூயா.
ஆண்டவர் எவ்வளவு தெளிவா இங்க பேசுறாரு. எங்க அந்த தெய்வம் கோடானும் கோடி தூதர்கள் இடைவிடாம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற பரிசுத்தத்திலும் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த தெய்வம் ஆஃப்டர் ஆல் மண்ணான மனுஷன் நம்மகிட்ட பேசுறாரு. சாதாரண நம்மகிட்ட பேசுறாரு. கவனமா கேட்கணுமா கேட்க கூடாதா? இல்ல ஒரு வாத்தியார் டீச்சர் டீச் பண்ணும் பொழுது நம்ம கவனிக்கிறோம். ஒரு ஆபீசர் பேசும்பொழுது நம்ம கவனிக்கிறோம். ஒரு அதிகாரிகிட்ட போய் நிற்கி அவங்க பேசும்போது அவங்க பேசுறத நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். கவனமா கவனிக்கிறோம். அந்நேரம் செல் ஆஃப் பண்றோம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கவனம். 2 நிமிஷம் 1 நிமிஷம் அதிகாரிகள்லாம் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. அதிகபட்சம் 3-5 நிமிஷத்துல வந்துடும். ஆனா அதை கவனமா கவனிக்கிறோம். இவர் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர். அல்லேலூயா. வானத்தை சிங்காசனமாய் கொண்டவர். என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு கனப்படுத்தி இந்த தெய்வம் என்கிட்ட பேசுறாருன்னா அதுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை நான் எவ்வளவு கனப்படுத்தணும். ஒண்ணுமில்லாத இந்த செங்கலறுத்த பயல்களை கூப்பிட்டு வந்து பேசுறாரு. ஒண்ணுமில்லாத உங்களை என்னையும் பேசினாரே. நம்மளாம் என்னங்க தகுதி நமக்கு இருக்குன்னு நான் உங்களை பார்த்து கேட்குறேன். நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த விதத்துல நமக்கு எல்லாரையும் என்னையும் சேர்த்து நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மகிட்ட பேசணுங்கிற அவசியம். பேசக்கூடிய அளவுக்கு பெரிய பரிசுத்தம் நம்மகிட்ட கிடையாது. பெரிய ஏதோ வாழ்றோம் அவ்வளவுதான். அவருக்கு பெரிய உத்தமம் நம்மகிட்ட கிடையாது. என்னமும் பல குறைகளோடு தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் இந்த தெய்வம் நம்மோட பேசி கொண்டு தான் இருக்கிறாரு. கவனமா கேட்கணுமா வேண்டாமா? இந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா அந்த தெய்வத்துடைய சத்தத்தை நீங்க கவனமா கேட்பீங்க. அல்லேலூயா. கவனி. ஆண்டவர் பேசும்போது இப்ப நடைமுறைக்கு வரேன். சரியா? சரி, நடைமுறைக்கு வரும். ஆண்டவர் பேசும் பொழுது நான் இப்ப சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்களேன்னு கவனிக்கணும். கவனிங்க. இந்த 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 கவனிங்க கவனிங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, கவனிங்க நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க ஏன் சொல்றோம்னா, ஸோ என் மேல ஆண்டவருக்கு ஒரு கண்ணு இருக்குனால தான் என்னை கவனிக்கையே சொல்றாரு. அல்லேலூயா. கவனிப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் பேசும்போது மட்டும் ஒரு நாள் நம்ம குறுக்க பேசக்கூடாது. அவர் சத்தத்தை கேட்கும்போது என்ன செய்யக்கூடாது? குறுக்க பேசக்கூடாது. அதே மாதிரி கவனிக்காம நம்ம அல்லல் தட்டவும் கூடாது, அங்கிட்டு திரும்பவும் கூடாது. கவனிக்காம இருந்தோம்னா கவனிங்க. நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் டீச் பண்ணும் பொழுது பசங்க யாராவது கவனிக்காம இருந்தாங்கன்னா டீச்சருக்கு என்ன வரும்? டேய் வாடா நல்ல பையன்டா அப்படின்னு பாக்கெட்ல 100 ரூபாய் எடுத்து கையில கொடுப்பாரா? என்ன வரும்? என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வரும். அப்படியே பொத்துக்கிட்டு வரும். நமக்கே கோபம் வருது. இந்த தெய்வத்துக்கு பிற வராதா? என்ன பேசும்போது குறுக்க பேசினா அல்லது டிஸ்டர்ப் பண்ணா கவனிக்காம இருந்தோம்னா என்ன வருது? கோபம் வருது. இப்போ அந்த கவனிக்கிற விஷயத்துல கவனிங்க. இதுல சில கேஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் பேசும் பொழுது கர்த்தர் எங்கெல்லாம் பேசுறாரு முதல்ல தெரியணும். அவர் சத்தம் எங்கெல்லாம் துணிக்கும்? என் ஜபத்துல அவர் சத்தத்தை கேட்க முடியும். வேத தியானத்துல அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஆராதனை நேரத்துல தேவ சத்தத்தை கேட்க முடியும். செய்தி நேரத்துல தேவ சத்தத்தை கேட்க முடியும். உபவாச ஜபத்துல, பைபிள் ஸ்டடியில, ஆலயத்துக்கு வரும் போதுல, அவருடைய தியானத்துல எங்கெங்கெல்லாம் அவர் காரியமா நான் அமர்கிறேனோ அங்கெல்லாம் யாரை கொண்டு யார் மூலமோ இடம் எந்த வித்தியாசம் இல்லாமல் தேவனுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியும். அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல யார் மூலம் தேவன் என்னோடு பேசுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா பேசுற அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா யாரை கொண்டும் எந்த இடத்துல தேவன் என்னோடு பேசுவாரு. அப்போ என்னுடைய ஹார்ட் டியூன் பண்ணி இருக்கணும். ரேடியோ கரெக்டான அந்த சேனல்ல, இப்போ ரேடியோ கிடையாது, கரெக்டான சேனல்ல வச்சா தான் கரெக்டான விஷயம். நீங்கள் கேட்டு 995 அந்த சொல்லுவாங்க தெரியுமா, ஆல் இந்தியா ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டியூன் வர்ற வரைக்கும் அந்த சவுண்டு அந்த சேனல் கனெக்ட் ஆகாது. அந்த டியூன் வந்தா தான் அது கனெக்ட் ஆனா தான் அங்க ஒளிபரப்பப்படுறது இங்க வரும். அதே மாதிரி என் ஹார்ட், என் மைண்ட், என் சோல் எல்லாமே, என் ஸ்பிரிட் எல்லாமே தேவனோடு கனெக்டா இருந்தா தான் அந்த சத்தத்தை நான் கவனிச்சு கேட்க முடியும். எனக்கு பேசுறது எனக்கு தெரியும், என்கிட்ட பேசுறான்னு எனக்கு தெரியும். கனெக்டா இருக்கணும்.
தேவனுக்கு எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஏன் நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வந்து அவர் சத்தத்தை கேட்க முடியல? கனெக்ட் ஆகல, டியூன் பண்ணல, ஹார்ட்டை டியூன் பண்ணல. டியூன் பண்ணா தான், டியூன்னா அவரோட உறவாடி கரெக்டா இணைஞ்சிருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருக்கிறது? கரெக்டா இணைஞ்சிருந்தா சத்தம் தெளிவா கேட்கும். இந்த நெருங்கி இருக்கிறவங்க, அதிகமா நெருங்கி இருக்கிறவங்க, அவங்க ஃபோன் பண்ணி இன்னார் நான் பேசுறேன்னு பேரை சொல்ல வேண்டிய அவங்க எந்த நம்பர்ல இருந்து ஹலோ அப்படி ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே கேட்ச் பண்ணுவாங்க இல்லையா? தெரியுதா? முக்காவாசி தலை ஆடுது, எல்லாருமே டியூன்ல இருக்கிறீங்க. சில கேஸ் இருக்கு மந்த ஆவி பிடிச்சது. வீட்டுக்காரன் கூப்பிட்டா கூட அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி பக்கத்து இன்னொருத்தன் டிராவலர் இருக்கு, இன்னொருத்தன் போனை வாங்கி ஏமா நான் தான் பேசுறேன், நான் தானா? ஏமா நான் தான் பேசுறேன், அதாயா யாரியா? நெருங்கி இருக்கிறவங்க எடுத்தாலே நமக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணலாம். ஏய் பாருங்க, இந்த வண்டி சத்தம், பைக் சத்தம் கேட்டாலே உங்க அப்பா வந்துட்டாரா? எப்படி ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்குறோம், பேசிட்டு இருக்கோம், பிரதர் இல்லையா வருவாங்க பாஸ்டர் இப்போ அப்படின்னு திடீர்னு பார்த்தா கதவை தட அப்பா வந்துட்டான். எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி பைக்கை அந்த ஆள் தான் ஓட்டுவாரு. பைக்கு சத்தத்தை கேட்டு கூட தான் வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்க? பைக் சத்தத்தை கேட்டு அவர் நடக்கிற நட, சரட்டு சரட்டு சரட்டுன்னு நடக்கிற நடைய வச்சு அப்படி கடந்து வந்தா அந்த பெர்ஃபியூம் வாடையை வச்சு கூட என்ன செய்வாங்க? இந்நாள் வாராங்கிறத என்ன செய்யறாங்க? கேட்ச் பண்றாங்க. எல்லாம் கவனிங்க. அப்போ சபையில் சில கேஸ், இத்தனை வருஷம் சபை நடத்தும் எங்களுக்கு தெரியத்தானே செய்யும் என்னென்ன கேஸ்லாம் உள்ள இருக்குன்னு. சிலர் பாருங்க கவனிக்கிற மாதிரி அந்த ஆண்டவர் சொல்றாரு, இன்று உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. காது விருத்த சேதனம் பண்ணணும். காது என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். கவனமா கேட்கணும்னா காது விருத்த, அது விருத்த சேதனமே தனி டாபிக், அது உள்ள போகும்போது பார்ப்போம். சிலர் வந்து கவனமா கேட்கிற மாதிரி இருப்பான், ஆனா அவன் அவன் கொள்ள அவன் அவன் ஆள் விழிங்க, அவன் அப்படி இருந்தாருங்க. கவனமா கேட்கிற மாதிரி இப்படிமா அவன்கிட்ட கேளுங்க, என்ன சொன்னேன்னு கேளுங்க, ஒன்னும் கூட சொல்ல தெரியும் அவனுக்கு. ஆள் இங்கேயே கிடையாது தெரியுமா? உங்க முகரைகளை பார்த்தா தெரியும் நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னு. இப்படியே கவனமா, நமக்கே பயமா இருக்கு அந்த மாதிரி. ஆனா ஒன்றும் தெரியும், அவன் தெரியும் இந்த ஆள் இப்போ வந்து ஆவிக்குள்ள ஆகிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்நேரம் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? சம்பந்தமே இல்லாம ஆமேன்னு சொல்லுங்கன்றா. ஏன்னு சில கேஸ் இந்த மாதிரி ஆவிக்குள்ள ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா சில ஆட்கள் விளையாடுற மாதிரி இருப்பான், ஆனா கவனிப்பான் தெரியுமா? விளையாடுற மாதிரி. இந்த எக்ஸாம்பிள் இந்த பேவுல என்ன செய்ய எந்த தப்பு போகணும்னா, அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கானே, நம்மளும் விளையாடுன்னு போவோம், உனக்கு தெரியாது கூறட்டவன். அவன் விளையாடுற மாதிரி விளையாண்டு நைட்டு விடிய விடிய உட்காந்து படிச்சுட்டு போயிடுவான், காலையில் பாஸ் பண்ணிட்டு போயிடுவான், உனக்கு ஊத்திக்கிறோம். சில கேஸ் கவனிக்காத மாதிரி இருக்கும், கவனிக்கும். சில கேஸ் கவனிக்கிற மாதிரி இருக்கும், கவனிக்காது. இதெல்லாம் நடைமுறை பிரச்சனை, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இன்னும் சில கேஸ் கவனிங்க, ஆண்டவர் பேசுற நேரத்துல நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? கேட்கணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம சற்ற மூடணும். சற்ற என்ன செய்யணும்? மூடணும். சில கேஸ் பாருங்க, நம்மளை பேசவே கூடாது. நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க, நான் நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. நீ பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம அவங்க சில பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லி முடிச்சோன்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் நமக்கு மைண்டில் வரும். அந்நேரம் சொல்லுவோன்னு வாயை திறப்போமா, அது உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிடும், நம்பர் 2க்கு போயிடும். நம்பர் 2 பேசி முடிச்சு நான் சிஸ்டர் அப்போ அதுக்கு அப்படின்னு வாயை திறப்போம்னா அடுத்து 3க்கு போயிடும். இப்படியே 4, 5, 6 போய்கிட்டே இருக்கும். நம்மளை வாயை திறக்கவே கூடாது. கலக்கல நம்ம ஏதாவது ஒன்று பேசணும்னா கலக்கல 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 கல. இந்த தகரப்பூனி பார்த்துருக்கீங்களா? ஓலப்பாய் தகரப்பூனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் இந்த ஓலப்பாயில் தகரப்பூனி கிடந்து இந்த காற்று அடிச்சிச்சுன்னா இந்த தகரப்பூனி கல 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 கலன்னு அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு காற்று அடிச்சுன்னா கல 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 இங்கிட்டு ஓடி வரும். இந்த மாதிரி எங்க அநியாயத்துக்கு எனக்கு கோபம் வந்துச்சு. ஆண்டவர் அதுக்கு போறாங்க, எது கோவப்படுற? ஐயோ பாவம், அவங்களுக்கு வீட்டில் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனால அடிக்கப்படுற ஆடு நீ கேட்டுதான் ஆகணும். அதுக்கு சொல்றது சொல்லிட்டோம், கடைசியா கண்ணை மூடி ஜெபத்தை பொண்ணு அனுப்பு. ஏன்னா நம்ம சொல்றது என்ன செய்ய, நம்ம சொல்லவே விட மாட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்ல வரீங்கன்னா இதுதான் ஞானங்கிறது.
இதுக்கு தான் ஞானம் வேணுங்கிறது. ஒரு காரியத்தை பேசுறீங்கன்னா பேசி முடிச்ச உடனே அதுக்கு நம்ம பதில் பேசும்பொழுது கேட்டு பழகணும். சரி, இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்போம், கேட்டு பழகணும். சொல்லவே விடுறது கிடையாது, அப்படியே கண்டினியூ பண்றது. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மாதிரி முந்தின நாள் கிளம்பிச்சுன்னா 3வது நாள் தான் சென்னை எக்மோர் போய் சேரும். அது அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. போய திறக்கே ஒரு அநியாயத்துக்கு. ஒன்று சொல்றாங்களா கேட்கணும். அது மாதிரி ஃபோன் பேசும்பொழுது நம்ம இந்த பாருங்க அது டக்குன்னு வச்சிடுறது. அடுத்து என்ன பதில் சொல்றது கிடையாது. எஸ் ஆமா இல்லைங்கிறத பதில் சொல்ல விடுறது கிடையாது. கவனிச்சு போகணும். ஒரு ஆள் பேசும்பொழுது நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 பேர் நிற்கிறோம், ஒரே ஆளா பேசிக்கிட்டு தான் என்னத்துக்கு ஆகுறது நிலைமை. அடுத்த ஆளையும் பேச விடணுமா இல்லையா? கடவுள் பேசும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் பேசுறாரா, எனக்கு இப்போ தேவை, எனக்கு சொல்யூஷன் தேவை. அப்போ அவர் பேசுறத நான் கவனிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:14 அவர் சொல்றாரு, கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அதான பிரச்சனை நமக்கு. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, பிரியமான சத்தியமுறக்க சகோதர சகோதரியே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கேட்கிறதுக்கு தீவிரம். அடுத்து பேசுகிறதற்கு பொறுமையாயும், பக்கத்துல பாருங்க, பேசுறதுக்கு பொறுமை. அப்புறம் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இது பெரிய டெக்னிக்கல் இஷ்யூ நமக்கு. கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரம். அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பீர்கள். கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? தீவிரமா கேட்கணும், தீவிரமா கேட்கணும். ஆனா பேசுறதுக்கு, ஆனா இன்னைக்கு தலைகள் இருக்குது. பேசுறதுக்கு தீவிரமா வர்றான், ஆனா கேட்கறதுக்கு அவன் என்ன இல்ல, பொறுமை இல்ல. கேட்கறதுக்கு தீவிரம் கிடையாது, கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் மாற்றணும், பார்த்துக்கோங்க. இனிமே மாறணும். இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறது இதெல்லாம் மாறணும். இன்னைக்கு இந்த டாபிக்னு தெரிஞ்சா அடுத்த வாரம் லீவ் போட்டிருப்பேன் பாஸ்டர். ஒன்று புரியுதா உங்களுக்கு? தேவன் யாரிடம் தொடர்ந்து பேசுவார்னா, யார் கவனமா கேட்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் தேவன் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அப்போ ஆராதனை செய்தி நேரம் தேவன் நம்மோடு பேசுகிற நேரம். எங்க ஆராதனை நேரம் நாம் தேவனோடு பேசுகிற நேரம். ஜெப நேரம் நாம் தேவனோடு பேசுகிற நேரம். ஆனா செய்தி நேரம் தேவன் நம்மோடு, அதை கவனமா கேட்கணும். கேட்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்மளும் கவனிக்காம இருக்கக்கூடாது, மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது நடைமுறையா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் சபையில இந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் இருக்குது. ஆண்டவர் பேசுற நேரத்தில் கவனிக்கணுமே தவிர நம்மளும் அங்கிட்டு இங்கிட்டும் கவனத்தை சதுரடிக்க கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பக்கத்தில் போய் அந்நியாரம் பிரசங்கம் போய்கிட்டு இருக்கோம், அந்நியாரம் தான் பக்கத்தில் போட்டு சொரியிறது. உனக்கு கொசு கடிச்சா உனக்கு சொறி, அங்கேயும் சொரியிற. பக்கத்தில் சொரிஞ்சு பேசுறது. இப்போ குறைஞ்சிருச்சு கொடுத்த கொடுப்பில். ஆனால் 1-2 இருக்கு இன்னும். அங்கே அந்நியாரம் போல பேசுறது. நான் தான் சொன்னேன், நான் பேசும்போது கவனிக்கலாம் என்ன வரும்? வரும். அந்நேரம் போல அப்படியே ஆவி வேற மாதிரி திரும்ப என்னன்னா டிஸ்டர்ப் ஆகும். எங்களுக்கு சொல்ல வருகிற அந்த ட்ரூத்தை சொல்ல முடியாமல் போயிடும். சில மோசை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்நியாரம் போல அவ்வளோதான், சோழி முடிஞ்சு வச்சு. மோசைன்னா அந்த மோசையை சொல்கிறேன், பைபிள் மோசையை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அந்நேரம் ஒரு காரியம் பேசிக்கிட்டு இருப்போம், இந்த ட்ரூத் வேகமாக போய்கிட்டு இருக்கும். அந்நேரம் பக்கத்தில் நீங்கள் காதை கடிச்சிங்க அப்படிங்கன்னா டக்கு நம்ம கண்ணு அநியாயத்துக்கு அவங்க மேலே தான் படும். அந்நேரம் சொல்ல வருகிறது சொல்லாமல் தட அந்நேரம் ஆவியில் வேற மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அந்நேரம் கடிந்து கொள்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த வேர்டு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போகாம மிஸ் ஆயிடும். அப்போ அதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? நடைமுறையா பேசுறேன், உங்களுக்கு எனக்கும் பேசுறேன், கேட்டு ஆமின்னு சொல்லணும், வேற வழி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்நியாரம் பக்கத்தில் பேசுறது, அந்நியாரம் வேற என்னத்தையாவது நோன்றது. ஆண்டவர் பேசுகிற செய்தி நேரத்தில் அந்நியாரம் மிஞ்சின பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அந்நியாரம் பைபிள் படிப்பாங்க, வீட்டில் படிக்கிறதெல்லாம் கிடையாது. அது பைபிள் படிக்கிற நேரம் உனக்கு அது நல்ல காரியத்தை கூட சரியா செய்யணும், அல்லட்டா அது பாவமாயிரும். தெரியுமா உனக்கு? ஏங்க நல்ல பைபிள் படிக்கிறது நல்ல காரியம் தானே, ஆனா அது அதுக்குரிய நேரத்தில் பண்ணணும். கர்த்தர் பேசுற நேரத்தில் நீ அந்நியாரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது சரியா, அது ஒழுங்கினும். புரியுதா உங்களுக்கு? இதே நான் அங்கதான் கற்றுக்கொண்டேன் காலேஜில். ஒரு முறை என்னன்னா லவுஞ்ச் டியூட்டி இப்போ போடுறாங்களான்னு தெரியல, லவுஞ்ச் டியூட்டி இப்போ இருக்கா?
அப்போ லவுஞ்ச் டூட்டி போடுவாங்க. அந்த லவுஞ்சில் என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்கணும். விடிய விடிய அங்கே தான் தூங்கணும். கொசு கடியில் நைட்டு இங்கே படுத்திருப்பான். ஒரு 1000 கொசு அவனை தூக்கி காலையில் இங்கே கொண்டு போய் போட்டுருவோம். அந்த மாதிரி இடம் அங்கனக்குள்ளே தான் படுத்துருக்கணும். அப்போ ஒரு நாள் நான் லைப்ரரி டைமில் எல்லாரும் மேலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கிற லைப்ரரி டைம் என்ன டைம்? சாயங்காலம் என்ன செய்யணும்? லைப்ரரி நேரத்தில் என்ன செய்யணும்? பெரிய புக்கை தூக்கிட்டு வந்து வச்சு தூங்கணும். பாஸ்டர் என்ன செய்யணும்? லைப்ரரி நேரத்தில் படிக்கணும். என்ன செய்யணும்? அசைன்மெண்ட் பண்ணணும், படிக்கணும் லைப்ரரி நேரத்தில். எனக்கு 4 மாசமா ஃபீஸ் கட்டாமல் கிடக்குது. ரொம்ப மனது வேதனையாக இருக்குது. என்ன செய்யணும்னு தெரில. அப்போ அன்னையாரம் போல் லவுஞ்ச் டூட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? நான் பாட்டில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜோம் பண்ணுறது பாவமா? நல்ல காரியமா தீமையா? நல்ல காரியம். ஆனால் நான் பண்ணுறது நல்ல காரியத்தை எந்த நேரத்தில் பண்ணுறேன்? பண்ணக்கூடாத நேரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னையாரம் போல் பாஸ்டர் சாமுவேல் ராஜு உள்ள வந்துட்டாரு. அவர் யார் தெரியுமா? அவர் உள்ள வந்துட்டார். அவர் பட்டணம் போடாட்டே எல்லா பட்டனையும் அத்துருவார். அந்த மாதிரி ஆளு. ஏன்னா அவர் உள்ள வந்துட்டாரு. என்னவே பண்ற அப்படின்னாரு. நான் பதறி போய் ஆண்டவர் நான் பேசுறாரோ இப்படி இத்தனை நாள் ஜெபம் பண்ணதுக்கு இப்படி மிரட்டியா பேசுவாரு. திடீர்னு பார்த்தா எலும்பு நின்று அவர் பின்னால நிற்கிறாரு. பெரிய எலும்பு நின்று ஒன்றும் வரல பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன நேரம் இது அப்படின்னு பிடிச்சி விட்டாரங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்பதான் சொன்னார், டேய் ஜெபம் பண்றது நல்ல காரியம். ஆனா நல்ல காரியத்தையும் சரியா செய்யணும். நீ அதுக்குரிய நேரத்தில் அதை பண்ணு. இப்போ நீ படிக்க வேண்டிய நேரம். இந்நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி நம்மளை சேவ் பண்றதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிரசங்க நேரத்தில் அந்நேரம் போல என்ன செய்யக்கூடாது? வேற வேலைகள் செய்ய. அந்நேரம் போல அப்படி பக்கத்துல ஆள் அப்படியே படம் போட்டு வரைகிறது, கண்ணு மூக்காது. அந்நேரம் மற்ற மொபைலில் தொடுறது, மொபைலை ஆஃப் பண்ணுறது, இந்த அது விளையாடுறது இது விளையாடுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, இதெல்லாம் கெட்ட பழக்கம். சொல்லுங்க. இந்த கவனமாக கேட்க விடாதபடி இதெல்லாம் உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், உங்களை டீவியேட் பண்ணி விட்டுரும். புரியுதா உங்களுக்கு? என்ன கோபமா? கோபப்பட்டா எனக்கு என்ன செய்ய? புரியுதா? சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு போனுங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம், நான் நடைமுறையா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. இந்த குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க இந்த செய்தி நேரத்தில் இவங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன வேணும்? ஞானம் வேணும். குழந்தையினுடைய சுபாவம் அழும், தவறல்ல. குழந்தையினுடைய சுபாவம் விளையாடும், தவறல்ல. குழந்தையினுடைய சுபாவம் அங்கு இங்கும் திரும்பும், தவறல்ல. அது குழந்தை, அது அழத்தான் செய்யும், அது வந்து விளையாடத்தான் செய்யும், அது அங்கங்க திரும்பத்தான் செய்யும். அப்படி திரும்பினா அது குழந்தை. அது பார்க்க அழகாகவும் இருக்கும். அது மேலே தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. அதை நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் பெற்றோர்கள் ஞானமாக இருக்கணும். ஆராதனை நேரமா, செய்தி நேரமா, கர்த்தர் பேசுகிற நேரமா, இது யாருக்கு என்ன யாரும் எந்த வார்த்தை யாரோடு தேவன் இடைவிடுவாருன்னு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த 4 பேருக்கு போக வேண்டிய வார்த்தை போகிறதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம ஞானமாக இருக்கணும். அதுக்காக சொல்லிட்டாரு, இனிமே பிள்ளை வளர்ற வரைக்கும் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன் அப்படின்னு ஒரே அடியாக கவுத்திட்டு போயிடக்கூடாது. நான் அப்படி சொல்ல வரல. என்ன செய்யணும், எது ஞானம் அதையும் சொல்லி கொடுக்கேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், எதை செய்யணுங்கிறதுன்னு சொல்லி கொடுக்கேன். அப்ப என்ன செய்யணும்? உங்க குழந்தை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்க வாட்டில் எங்கேயாவது உட்காந்து நீங்களும் கேட்கலாம், உங்க பிள்ளையும் கேட்கலாம், தப்பு அல்ல. ஆனா சில பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வர்ற பிள்ளைங்கள்லாம் சிஐடி ஆபீசர் மாதிரி வர்றான். வரும்போதே புரியுதா உங்களுக்கு? அங்கிருந்து வர்றான், விறுவிறுன்னு வருவான். இது எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான், மேலே ஏறுறான், இதுல ஏறி உட்காந்துக்கிறான். இந்த 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 இன்கம் டேக்ஸ் ரைடு வருவாங்க பாருங்க வீட்டுக்குள்ள. அந்த மாதிரி இதை பிடுங்குறான், அதை பிடுங்குறான், அதை பண்றான், இதை பண்றான். நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாத நேரம். அப்போ நீங்க என் பிள்ளை திருவள்ளத்தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனை என்ன செய்யணும்? மடியை விட்டு அவன் என்ன செய்யக்கூடாது? இறக்கிறவே கூடாது. அதான் ஞானம். அப்போ யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல நான் உட்காரணும். முதல்ல இது ஒரு ஞானம். யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு ஓரத்துல அருமையா அங்க சாந்தி சிஸ்டர் அழகா பண்ணுவாங்க. வந்த உடனே அந்த சிஸ்டர் அழகா 4 சேரத்தை ஒதுக்கி விட்டு அங்க உட்காருதை. பிள்ளை அழுதுனா கதவை திறந்துட்டு ஓடு ஓடு ஓடு. இப்படியே எல்லாரும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஊழியம் செய்யறது. இதுதான் ஞானம். ஒரு ஓரத்துல உட்காரணும். பிள்ளை வளர்ற வரைக்கும் எக்காலமும் நான் சொல்லல.
நமக்கு வயசான பிறகு அப்படித்தான் உட்கார, அது ஒரு வழி. பிள்ளை வளர்ற வரைக்கும் ஒரு ஓரத்தில் உட்கார்றது ஒரு ஞானம், அவனை மடியிலேயே வச்சுக்கிறது ஒரு ஞானம். சப்போஸ் பிள்ளை அழுகுதுன்னா பிள்ளையை குறை சொல்லக்கூடாது நம்ம யாரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு என்னத்தையாவது கொடுக்குறதுக்கு பாக்கெட்டில் என்ன செய்யணும், பிஸ்கட்டோ ஏதாவது வச்சிருக்கணும். குழந்தைய வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் கொண்டு வரணும். என் பாட்டில் வந்துடக்கூடாது வீசினங்கை வெறுங்கைமா. பிள்ளை வளர்ற வரைக்கும் ஒரு பேக் இருக்கணும். பேக்கை சுமக்கிறது அவர் தான் சுமக்காரு. கொண்டு வரதுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு, அது உள்ளே பால் பாட்டில் வைக்கணும், உள்ளே தண்ணியை வைக்கணும், உள்ளே பிஸ்கட்டை வைக்கணும். பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அவனை வந்து 1 மணி நேரம், எங்க 1 மணி நேரத்துக்கு என்ன பாடா இருக்கு. அந்த காலத்தில் 3.5 மணி நேரம் உங்களை வளர்த்துருக்குறாங்க ஆராதனையில் உட்கார வச்சு. அப்பெல்லாம் உலகத்தானே இருந்தீங்க நீங்க எல்லாரும். இன்னைக்கு உள்ளதான் சொன்னடி கேட்க மாட்டேங்க. அப்போ வச்சிருக்கணும், அழும்போது எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்து அழுகுறான்னா டக்குன்னு என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் வெளியே கொண்டு போய் காற்றோட்டமா அவனை அங்கிட்டு இங்கிட்டு காட்டோம்னா நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ள வந்துடலாம். இது ஒரு ஞானம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணுங்கிறது, ஞானம் வேணுங்கிறது. இந்த ஞானம் எதுக்காக சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்யணும். நீங்க சிரிச்சாலும் எனக்குள்ள ஒரு கஷ்டம், ஒரு வலி உண்டு. என்ன வலின்னா, அந்த 2 நிமிஷத்துல யாருக்கோ சொல்ல வேண்டிய சில வார்த்தை தடைப்படுது, யாருக்கோ போய் சேர வேண்டிய அந்த வேர்டு தடைப்படுது. மக்கள் வருகிறதே தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தான் வர்றாங்க. அப்ப அந்த வார்த்தையை கேட்டா தான் அவன் அன்னைக்கு உள்ள பிரச்சனை அவன் எழும்ப முடியும். அடுத்து ஒரு வாரம் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். அந்த வார்த்தை ஒவ்வொரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க இருக்கிறதே இந்த வார்த்தையை கேட்கறதுனால தான் நாங்க நிக்கிறோம் பாஸ்டர். வாரம் புள்ள நாங்க ஓடணும் அப்படின்னா அந்த ஒரு நாள் 3/4 மணி நேரம் அந்த வார்த்தையை கேட்டா தான் நாங்க ஓட முடியும் பாஸ்டர். இதுதான் உங்க நிலைமையும் என் நிலைமை, எல்லா நிலைமையும் தான். அப்ப அந்த காரியத்துக்கு தேவன் ஊழியம் செய்யற நேரத்துல நம்ம இடையூறலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதோட இந்த ஆபரேஷன் போதும், எல்லாம் சரியாயிரும். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் சக்சஸ். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன வருத்தம், கேட்க வேண்டிய ஆளுக்க வரணும் இந்த நேரத்துல. சீடி போட்டு குடிய எல்லாருக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, கொஞ்சம் கொளுத்தி போட்டா முழு சபையும் பிடிச்சுக்கிடும். அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு ஞானம் உள்ள செயல், ஞானம் உள்ள செயல். இப்போ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு உள்ள வரும்போது சபையா இருக்க முதல்ல நீங்க உரமுறை இருங்க. பக்கத்துல நான் ஒரு உரமுறைன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது கிணி 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 மணி 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 இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். புரியுதா? உங்களை ஒன்று யாரு ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அவர் கூப்பிட போறது கிடையாது. குடியரசு தலைவர், அமெரிக்க குடியரசு தலைவர் உங்களை கூப்பிட போறது கிடையாது. முக ஸ்டாலின் உங்களை கூப்பிட போறது கிடையாது. புரியுதா? அட்லீஸ்ட் ஒரு சைலன்ட்லயாவது போடு, சைலன்ட்லயாவது போடு, வைப்ரேஷன்லையுமே போடாத. அந்நேரம் உயிரோ தொந்தரவா இருக்கும். அட்லீஸ்ட் சைலன்ட்ல 1 ஹவர்ல ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஆலயத்துக்குள்ள வரும்போது மொபைலை உள்ள என்ன செய்யணும், அல்லது வீட்டிலே அடக்கம் பண்ணிட்டு வா. புரியுதா உங்களுக்கு? நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி உங்க மொபைலும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க ஆமைன்னு சொல்லுங்க. உங்க மொபைல் உள்ள வரும்போதே என்ன செய்யணும், ஆஃப் பண்ண. ஜாமர் எவ்வளோ இருக்கும், என்ன சிரிக்கிய? புரியுதா உங்களுக்கு? உள்ள வந்துகிட்டு இருக்கும்போது ஆறாத நேரத்தில் செய்தி நேரத்தில் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கு, டிஸ்டர்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை ஆஃப் பண்ணவும் தெரிய மாட்டேங்குது சில ஆட்களுக்கு. ஆஃப் பண்ணுறேங்க பேரில் கடற்கடன்னு கையெல்லாம் பதறிது, ஆஃப் பண்ணவும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அதனால இதெல்லாம் நடைமுறை சிக்கல் பாருங்க. இதெல்லாம் இந்த சிக்கலை சரி பண்ணத்தான் இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆஃப் பண்ணி போடு. இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்க முதல்ல நீங்க செய்யுங்க, எல்லாரும் செஞ்சிருவாங்க, சரியாயிடும். ஆமீன் சொல்றீங்களா? புரியுதா உங்களுக்கு? அங்க போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் ஏங்க ஒரு சின்ன பிரயாணத்துக்கு மொபைல் ஆஃப் பண்ண சொல்றான். நீங்க இங்க இருந்து சென்னைக்கு போனாலும், இங்க இருந்து பெங்களூருக்கு போனாலும் ஃபிளைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா, இவ்வளோ போர்டிங்கை வாங்கிட்டு உள்ளே போன உடனே அவனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் முதல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வரும் தெரியுமா? உங்களுடைய எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்றான், உங்களுடைய மொபைல் ஆஃப் பண்ணுங்கன்றான். ஏன்னா அந்த மொபைலுடைய சிக்னலும் அங்கே கேபினில் உள்ள பைலட்டுடைய சிக்னலும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அவங்களுக்கு சிக்னல் கிடைக்காதுங்கிறக்கா முதல்ல ஆஃப் பண்ண சொல்லுவோம், அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் சில கேஸ் பாரு, அந்நேரம் போல் வீடியோ காலை போட்டுக்கிட்டு இந்த பார்த்தியா அப்படின்னு காட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆஃப் பண்ண சொல்லுவான். எங்க ஒரு மணி நேர பிரயாணத்துக்கே இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவைன்னா, நித்திய ஜீவனுக்காக காலமெல்லாம் போகிற இந்த பிரயாணத்துக்கு எவ்வளவு பொறுப்பு நமக்கு தேவை, எவ்வளவு பொறுப்பு நமக்கு தேவை. இன்று உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்போம். இப்ப புரிஞ்சுட்டா? கவனமா கேட்கணும் என்ன அர்த்தம்?
இன்னும் இந்த சத்தத்தை ஏன் கவனமா கேட்கணுங்கிறதுக்கு ஒரு 3 குறிப்பு உண்டு. அது நம்ம அடுத்த வாரம் நம்ம கவனிக்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. 3 ஏன் கவனமா கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு, எப்படி கவனிக்கணும்னு தான் 3 காரியம் முதல்ல சொன்னேன். ஆனா ஏன் கவனிக்கணும், இது எதுக்காக ஆண்டவர் சொல்றார், சத்தம், தேவ சத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு 3 குறிப்பை நம்ம அடுத்த வாரம் கவனிக்கலாம். ஏன்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய இருதயம் இயங்குறதுக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ, என்னுடைய நுரையீரல் இயங்குவதற்கு சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் வாழ்றதுக்கும் தேவனுடைய சத்தம் எனக்கு ரொம்ப முக்கியங்க. தேவ சித்தம் செய்ய விரும்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கைவெட்டி ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தம் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய சத்தத்துக்குள்ளதான் அவருடைய சித்தம் இருக்கு. தேவ சித்தம் செய்ய விரும்புற எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்க நீங்க விரும்பணும். தேவ சத்தத்தை கேட்டா மட்டும்தான் நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். உங்களுக்கான தேவ சித்தம் அவருடைய சத்தத்திலிருந்து வெளியே வருகிற அப்படினால அவர் சத்தத்தை கவனமா நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா.